ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வேஷ் சஃபாரி. நான் உங்கள் சர்வேஷ். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங். நேற்று நைட்டு தான் சிகாகோக்கு வந்திருக்கோம். இங்கே எங்கள் அங்கிள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ டைம் 9:30. நான் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேன். இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இங்கே பவர் கட் ஆனதே இல்லை, ஆனால் இப்போ பவர் கட் ஆகிருக்கு. இங்கே பவர் கட் ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகாது, மெயின்லி ஹீட்டர். இங்கே ஹீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு நெசசரியான ஐட்டம். ஏன்னா வெளில 0 degrees. ஸோ சீக்கிரமே உள்ளே பவர் வரலைன்னா உள்ளே ரொம்ப கோல்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கராஜ் டோரும் ஓப்பன் ஆகாது கரண்ட் இல்லாதனால. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் ஸ்டக். இப்போ எங்கே கார் இருந்ததுன்னா காரை வெளியவும் எடுக்க முடியாது. என்னடா டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பவர் கட் ஆன வீடை காட்டுறேன்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம். இருட்டாக இருக்கிறதுனால கராஜ் டோர் தெரியல. இங்கே பின்னாடியும் ஒரு வழி இருக்குது. நம்ம வெளியே போனோம்னா இந்த டோரை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. கரண்ட் இல்லாததுனால இக்னைட் ஒர்க் ஆகலை. பட் அதனால சாப்பிடாம இருக்க முடியுமா? ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு தோசையும் மதியத்துக்கு லஞ்சும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பேக்கிங் வேலைலாம் இருக்குது. கரண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எங்கே கரண்ட் வந்துருச்சுங்க. டைம் பாருங்கள், 10:14. இப்போ அவன்லாம் கூட ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த 45 மினிட்ஸ் தலைக்கால் புரியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் வேறு கிளம்பணும். ஸோ அந்த பிளானில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமோன்னு பயம் வேறு வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கள் கசின்ஸை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் டைம்னா ஸ்கூல் பஸ்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ ஈவினிங் கிளம்பணுன்றதுக்காக கொஞ்சம் ஏர்லியாக பிக் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஸ்கூல் ஒரு 3 minutes வாக் தான். கிளைமேட்டும் நல்லா இருக்கிறதுனால நடந்தே போயிட்டுருக்கோம். இங்கே வழியில் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால டிராஃபிக்கு வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் கண்டிப்பாக நம்ம சைட் வாக்கில் தான் நடக்கணும். நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க, உள்ளே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம். இங்கே ஸ்கூல் இல்லை, பேரண்ட்ஸே போகணுன்றதுனாலும் ஐடி ப்ரூஃப் காட்டிட்டு தான் போக முடியும். குட்டீஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. இனி வீட்டுக்கு போய் கிளம்புற வேலையை பார்க்க வேண்டியது தான். வீட்டுக்கு வந்ததும் கிளம்ப ஆரம்பிப்போம் தான் நினச்சோம். பட் வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால வெளியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிளிங் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சைக்கிளிங்லேயே போச்சு. வீட்டுக்குள்ளேயும் கிட்ஸு இன்ட்ரெஸ்டிங்காக கலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பேக்கிங்கும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்தது. தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ் குக்கரும் எடுத்துக்கிட்டோம் சமைக்கிறதுக்கு. இன்னைக்கு நைட் ப்ளஸ் நாளைக்கு மார்னிங்க்கு இட்லி பேக் பண்ணிக்கிட்டோம். சுண்டல் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. இது இருந்துச்சுன்னா சிக்கன் மட்டன் எது வேணா போட்டு இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதுதாங்க ஃபைனல் பேக்கிங். குக்கருக்குள்ளே நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. எங்கே போனாலும் மோஸ்ட்லி நாங்கள் வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி தான் நம்ம ஆக்சுவல் ரோட் ட்ரிப் ஆரம்பிக்குது. நம்ம சிகாகோ டு நியூயார்க் போகிறோம் பை ரோட். ஸோ ஆல் நைட் ட்ராவல் தான் இருக்க போகுது. அதனால இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சிகாகோ டு நியூயார்க் 14 hours ட்ராவல். ஸோ இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் தான் அங்கே ரீச் ஆகும். ஒரு வழியாக ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பணுன்னு தான் நினச்சோம். பட் 8:30 தான் கிளம்ப முடிஞ்சுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காரில் ஃபுல் நைட் ட்ரைவ் பண்ண போகிறோம். 2 ஃபேமிலியும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் பற்றின அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அன்டில் தென், திஸ் இஸ் சர்வேஷ் சைனிங் ஆஃப்.